இல்லைங்கோ, இந்த லெஃப்ட் போங்க. ரைட்டில் போங்க. இல்லைங்கோ, அப்படியே இந்த லெஃப்டில் ஓரமாக நிறுத்திக்கிங்க. வீடு இங்கே தான், இங்கே வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் போயிட்டு வந்துடுவோம். பைக்கிலே அனுப்பாம கார் டிரைவர் மாதிரி நாக்கிட்டாங்க. இல்லை தலையெழுத்து. உட்காருங்க. நாகராஜ் ஐயா, ஜூஸ் குண்டா. சார், இவங்க தான் சக்தி. சக்தி, இவர் தான் என்னோட எம்டி. நமஸ்காரம்மா. லட்சுமி உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்காருமா. நீ லைஃப் பார்ட்னர் ஆகிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு சந்தோஷப்பட்டிருக்காரு. லட்சுமி நல்ல சின்சியரான ஒர்க்கர், அதை விட நல்ல ஹியூமன் பீயிங் வேற. சார், மேடம் இல்லைங்களா? ஊருக்கு போயிருக்கா, நாளைக்கு தான் வருவா. ஜூஸை குடிங்க. சார், அவசியமாக நீங்கள் 2 பேர் கல்யாணத்துக்கு வரணும். நீங்கள் 2 பேரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் சார். கண்டிப்பா வரோம்ப்பா. உங்க 2 பேருக்கும் என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நாள் என் வீட்டு விருந்துக்கு வாங்க. கண்டிப்பா வரேன் சார். சக்தி, அப்புறம் வேற எங்க போலாம்? வீட்டுக்கு தான். எம்டி வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்க தான் நான் கூட்டு வந்தேன்னு நினைச்சியா? ஆமா. அதுக்கு நான் மட்டும் போதில்ல, உன்னையும் கூட்டு வரணும். அப்படின்னா என்ன எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? கூட எங்கேயாவது வெளியில போகணும்னு தோணுச்சு, அதுக்கு இது ஒரு காரணமா யூஸ் பண்ணிக்கிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜோடியா சுத்த போறோம், அப்புறம் என்ன? இல்ல சக்தி, கல்யாணத்துக்கு அப்புறம் கிடைக்கிற சந்தோஷம் வேற, லவ்வர்ஸா இருக்கிறப்ப கிடைக்கிற சந்தோஷம் வேற. அந்த சந்தோஷத்தை இது வரைக்கும் நம்ம முழுசா அனுபவிச்சதே இல்லை. நம்ம கல்யாணத்தில் உள்ள பிரச்சனை பத்தி தான் நம்ம நிறைய பேசியிருக்கோம். இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதே, மனசு ரொம்ப தெளிவா இருக்கு. நம்ம லவ்வர்ஸை வெளில போறது இதுவே கடைசியா கூட இருக்கலாம். அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு நாளாவது எந்த சங்கடமும் இல்லாம அந்த சந்தோஷத்தை அனுபவிப்போமே. ஏன் அமைதியா இருக்க சக்தி? உனக்கு இதுல விருப்பம் இல்லையா? எப்படி விருப்பம் இல்லாம இருக்கும்? ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதேன்னு எனக்கு தோணிக்கிட்டே தான் இருந்துச்சு. மத்தவங்களுக்கு எப்படியோ, நமக்கு இன்னைக்கு தான் லவ்வர்ஸ் டே. கண்டிப்பா நம்ம எங்கேயாவது வெளியே போறோம். ஆனா இளங்கோ நல்ல பிள்ளைய வீட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடலாம். இளங்கோ, நாங்க ஷாப்பிங் போலான்னு இருக்கோம். என்ன திடீர்னு ஷாப்பிங்க? ஏங்க இதுக்கெல்லாம் காரணம் கேட்டா எப்படிங்க? நாங்க ஆட்டோல போறோம், நீங்க வீட்டுக்கு போங்க. இல்ல மாமா, நீங்க எங்க போனாலும் பத்திரமா கூட்டு போயிட்டு வரணும்னு சொல்றாரு. வண்டியில இருங்க. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா? நாங்க கொஞ்ச நேரம் தனியா பேசிட்டு வரலான்னு இருக்கோம். நீங்க கூட வந்தீங்கன்னா இதே மாதிரி 4-5 மணி நேரம் காத்துட்டு இருக்கணும். பரவாயில்லையா? என்னமோ பண்ணி தொலைங்க. வா போலாம். போடி போ. நாளைக்கு எனக்கு தான் நீ பொண்டாட்டிய வரப்போற. அதுக்கப்புறம் வாழ்க்கை நரகம் தான். இதுக்கெல்லாம் வட்டி முதலுமா நீ அனுபவிப்படி. உன்னை கல்யாணம் பண்ணி ஒரு நாள் சித்திரவதை பண்ணி சாவடிக்கல, என் பேர் இளவோ இல்லடி. வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. திலீப்பனை பார்க்கணும். நீங்க யாரு? நான் அவங்க அப்பா. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுறேன். சொல்லுங்க. திலீபன் சார், உங்க அப்பா வந்திருக்காங்க. அப்பாவா? தோ வந்துடுறேன், 1 செகண்ட்.
அப்பா திலீப்பா எப்படி பார்க்க? நல்லா இருக்கும்பா. நீங்கள் எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கும்பா. சாரிப்பா, அடிப்பட்டப்பா ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்க முடியல. பரவாயில்லப்பா. ஒரு நிமிஷம்ப்பா. சீதா 2 காஃபி சொல்லுங்க. ஓகே சார். திலீபன், உன்னோட ப்ராஜெக்ட்ல ப்ராப்ளம் இருந்ததே கிளியர் பண்ணிட்டியா? ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணியாச்சுடா. ஃபைல்ஸ் என் சிஸ்டமில் தான் இருக்குது, நீயே ஃபார்வர்ட் பண்ணி. ஓகேடா. என்னப்பா திடீர்னு ஆஃபீஸ் பக்கம்? அது இந்த பக்கமாக போயிட்டு இருந்தேன், உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. திலீபன் சார், உங்களை சிஓ கூப்பிடுறாரு. அது வந்துடுறேன் சார். ஓகே சார். அப்பா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறீங்களா? என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். கணேஷ், டேபிளில் இருக்கிற ஃபைல்ஸ்லாம் சிஓ ரூம்க்கு எடுத்து போயிடு. ஓகேடா. சாரிப்பா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லப்பா. நீ இவ்வளோ பெரிய ஆஃபீஸில் வேலை பார்க்குறது, பேசக்கூட நேரம் இல்லாமல் இப்படி பரபரப்பாக இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குப்பா. என்ன நீங்கள் இப்படி தானே பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க. உங்கள் ஆசை நிறைவேற்றிருப்பா. சந்தோஷம்தான்ப்பா. ஆனால் நீ வேலையில் மட்டும் திறமைசாலியாக இருக்கிறது பத்தாதுப்பா. நீ எப்பவும் போல பழைய திலீபனா உன்ன மாதிரியே அடுத்தவன் மனசை நோகடிக்காதவனா இருக்கணும். ஆனால் அந்த விஷயத்தில் நீ என்னை ஏமாத்திருவ போல இருக்கப்பா. நீ வீட்டுக்கு வந்துட்டு போனதை அக்கா சொன்னாங்க. நீ அக்கா கிட்டேயும் சுசிக்கிட்டேயும் நடந்துக்கிட்ட விதம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா. உன்கிட்ட இதை நான் எதிர்பார்க்கல. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம அவங்க சொன்னதை மட்டும் வச்சு என்கிட்ட வந்து பேசாதீங்கப்பா. தெரியும்பா, என் பையன் மேல தப்பு இருக்கும்போது நான் எப்படி பேசாம இருக்க முடியும்? சுசியை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. உன் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கா. அதான் மாமாவை நீ எடுத்துரிஞ்சு பேசுனதையும், அவ பிறந்த நாள் அன்னைக்கு நீ நேரில் வராததையும் அவளால தாங்கிக்கவே முடியல. அந்த கோவத்தை தான் உன்கிட்ட காட்டியிருக்கா. நீ தான் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கணும். போங்கப்பா. எப்ப பார்த்தாலும் நான் தான் அவளை புரிஞ்சு நடந்துக்கணுமா? அவன் என்ன புரிஞ்சு நடந்துக்கவே மாட்டாளா? நீங்களும் அவளுக்கே தான் எப்ப பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணி பேசிட்டே இருக்கீங்க. சுசியோட அப்பா மேல எனக்கு தான் கோவம் இருக்கு. அதெல்லாம் மறந்துட்டு அவ ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அவளை பார்த்து பேசுறதுக்காக போனேன். அவ என்னோட ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ற மாதிரி நடந்துக்கிட்டா. அப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அவ பண்ணது கரெக்ட்னா நான் பண்ணதும் கரெக்ட் தான். சரிப்பா, 2 பேரும் அவசரப்பட்டு நடந்துக்கிட்டீங்க. ஆனா என்னதான் கோவம் இருந்தாலும் ஒரு பொண்ணு மேல கை வாங்கலாமா? அது மட்டும் இல்லாம சுசி எனக்கு தகுதியானவளே கிடையாதுன்னு அக்கா கிட்ட பேசியிருக்கேப்பா. அது தப்பு இல்ல? தப்பே இல்லப்பா. அப்பதான் என்னோட வேல்யூ என்னன்னு அவளுக்கு புரியும். இங்க வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாளே எனக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கு. அதை நீங்களே பார்த்திருப்பீங்க. இன்னும் ஒரு வருஷத்துல என்னோட லெவல் வேற மாதிரி ஆயிடும். அப்ப வேலை வேலைன்னு என்னையே அறியாம நான் ஓடிக்கிட்டு இருப்பேன். அப்ப அவன் என்ன புரிஞ்சுட்டு நடந்தாதான் எங்களால சந்தோஷமா வாழ முடியும். இப்பவே அவன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு ஃபீல் பண்ணிட்டு இருந்தானா அப்புறம் என் மனசு எப்ப வேணா மாறலாம். தெளிப்பா. நீ பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லப்பா. நீ சுத்தமா மாறிட்டதா அக்காவும் மாமாவும் சொல்லும்போது நான் நம்பல. ஆனா எனக்கே இப்போ அந்த சந்தேகம் வந்துச்சு. இத பாரு, நீ வேற எந்த விஷயத்துல மாறினாலும் சரி, சுசி விஷயத்துல மட்டும் மாறவே கூடாதுப்பா. அது சுசி கையில தான் இருக்கு. இனிமே அவளை பத்தி எந்த விஷயத்தையும் என்கிட்ட பேச வராதீங்க. முடிஞ்ச அவள் லைஃப்ல என்ன மிஸ் பண்றான்ட்டு அவளுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. எனக்கு சிஓ கூட மீட்டிங் இருக்கு, நான் உள்ள போறேன். கூடி வரும் மேகங்கள் கல்லெறிந்த வேகத்தில் திசையொன்று போக இந்த வானம் உடையும். பாடுபடும் கைகளில் சூடுபடும் வேளையில் கருவண்டு போல பெரும் சோகம் துளைக்கும். மூடு பனி வாழ்க்கையில் தேடுவது 1000 மீதமாய் உள்ளது மாயம்தானோ?
வரேன். ஹேய் நிலா, என்னது இது திடீர்னு? நான் உங்களை எதிர்பார்க்கவே இல்ல. சரி சரி, நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம வந்தது தப்புதான். அதுக்கு நீ இப்படி வாசல்லையே நிக்க வச்சு பேசுவீங்க? சாரி, உங்களை பார்த்த எக்ஸைட்மெண்ட்ல என்ன பேசுறதுன்னு தெரியல. வாங்க உள்ள வாங்க. அம்மா அம்மா. அப்புறம் நிலா, எப்படி என் வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சிங்க? நாங்கெல்லாம் டெரரிஸ்டே தேடி கண்டுபிடிச்சு பேட்டி எடுக்கிறோங்க. உங்க வீட்டை கண்டுபிடிக்கிறதா பெரிய விஷயம்? ஒரு ரிப்போர்ட்டர் கிட்ட நான் இந்த கேள்வி கேட்டிருக்க கூடாதான். சாரி. அம்மா, நிலா என் ஃப்ரெண்டு. வாமா. நிலா அம்மா. வணக்கம் ஆண்டி. வணக்கம்மா. ஓ ரவி, அந்த 3 பேர்ல இந்த பொண்ணு ஒண்ணு இல்ல? ஆண்டி என்ன கேக்குறாங்க ரவி? இல்ல, பேப்பர்ல உங்க ஃபேமிலி நியூஸ் வந்துச்சுல, அது அம்மாவும் படிச்சாங்க, அதான் கேக்குறாங்க. பத்திரிக்கையில பரபரப்பான நியூஸ் எழுதணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நானே இப்போ ஒரு சென்சேஷனல் நியூஸ் ஆயிட்டேன். நிலா சாரி, நாங்க பழசு ஏதாவது ஞாபகப்படுத்திட்டோமா? பரவாயில்ல ரவி, எல்லாரும் இத பத்தி விசாரிக்கிறது பழகி போச்சு. ஏமா, காஃபி டீ ஜூஸ் ஏதாவது கொண்டு வரட்டா? எதுவுமே வேணான்னு சொல்ல மாட்டேன், நீங்க என்ன கொடுத்தாலும் ஓகே. ஹலோ ஆண்டி. வாமா கர்ணா. என்ன அம்மா வரலையா? இல்ல ஆண்டி, ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க. உங்களை ரொம்ப கேட்டதா சொல்ல சொன்னாங்க. சரி உட்காரு, உனக்கும் சேர்த்து காஃபி எடுத்துட்டு வரேன். உட்காருங்க. நீ எப்ப வந்த நிலா? இப்பதான். ஆமா, ஆண்டி எப்படி உனக்கு தெரியும்? ஆண்டி ஒர்க் பண்ற பேங்க்ல தான் அம்மாவுக்கு அக்கவுண்ட் இருக்கு. அங்கதான் நாங்க அவங்கள மீட் பண்ணோம். பேங்க் ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பணம் எடுக்க அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. சாரி ரவி, உங்க வீட்டுக்கு வந்துட்டு நாங்க 2 பேரும் ஏதோ பேசிட்டு இருக்கோம். நீங்க ஏதோ டீப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஒன்றும் இல்லை, வீட்டு வாசல்ல காக்கா கத்துனா சொந்தக்காரங்க வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்படி 2 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் அட் எ டைம் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணுவீங்க? என்ன, இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்திருப்பேன். ரவி, வீட்ல அம்மா வச்சுட்டு இப்படி எல்லாம் பேசுறீங்க, உங்களுக்கு ரொம்ப தான் தைரியம். ஹலோ, எங்க அம்மா தாங்க எனக்கு முதல் கேர்ள் ஃப்ரெண்டு. எவ்வளவு ஜாலியா பேசினாலும் எந்த தப்பு தண்டாக்கும் போக மாட்டேன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கும் அவங்க நம்பிக்கையை காப்பாத்துற பொறுப்பு இருக்கு. ரொம்ப பொறுப்பான புள்ளதான் போங்க. இந்தாம்மா காஃபி எடுத்துக்கோ. நீயும் எடுத்துக்கோ. இந்தடா. கர்ணா, என்னைக்கு உங்க அண்ணன் கல்யாணம்னு சொன்ன? வர திங்கட்கிழமை ஆண்டி. உங்களை இன்வைட் பண்ண தான் வந்தேன். நானும் அதுக்கு தான் வந்தேன் ஆண்டி. என் அக்காவுக்கும் இவங்க அண்ணனுக்கும் தான் கல்யாணம். பத்திரிக்கையை வாங்கிக்கோங்க ஆண்டி. நீங்களும் ரவியும் என் அக்கா கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வந்துடுறோம். நீங்க 2 பேரும் என் அண்ணன் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடணும். சரி, கண்டிப்பா வரோம். என்ன இது, ஒரே கல்யாணத்துக்கு 2 பத்திரிக்கையா? நாங்க யார் சார்புல வருது? முதல்ல உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆனது நான் தான். முதல்ல பத்திரிக்கை கொடுத்ததும் நான் தான். சோ நீங்க என் ஃப்ரெண்டா தான் வரணும். எனக்கு யார் முதல்ல ஃப்ரெண்ட் ஆனா, யார் முதல்ல பத்திரிக்கை கொடுத்தாங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது. எனக்கு யார் ரொம்ப க்ளோஸ் அதுதான் முக்கியம். அப்படி பார்க்க போனா எனக்கு கருணா தான் க்ளோஸ். ஏன்னா எங்க 2 பேருக்கு தான் அந்த வேவ் லென்த் செட் ஆகும். இப்போ உங்க சார்பில் நான் கல்யாணத்துக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ உங்க லெவலே வேற. கல்யாண கிஃப்ட் ரொம்ப காஸ்ட்லியா கொடுக்க வேண்டியது இருக்கும். இதே கருணா சார்பில் வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் 500 ரூபாயில மேட்டர் முடிஞ்சிடும். டேய், ஏன்டா அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இங்க பாருங்கம்மா, உங்க 2 பேர் குடும்ப சார்பாவும் நாங்க வரோம். ஓகேவா? ஓகே ஆண்டி, நான் வரேன். சரிம்மா, நானும் கிளம்புறேன். வாமா. அப்புறம் கர்ணா, அம்மாவை ரொம்ப கேட்டேன்னு சொல்லு. ஒரு நாள் அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். கண்டிப்பா போயிட்டு வரேன் ஆண்டி. ரவி பாய். அம்மா அனுப்பிச்சிட்டு வந்துடுமா. நிலா, நான் ஒண்ணு உங்களை கேட்டா நீங்க கோச்சிக்க மாட்டீங்களே? கேளுங்க. நீங்க லைட்டா மேக்கப் போட்டிருக்கீங்களோ? ஆமா. வேண்டாம் நிலா, நீங்க முன்னாடி இருந்தீங்க பாத்தீங்களா நேச்சுரலா, அதான் உங்களுக்கு அழகா இருந்தது. இந்த சிங்கிள் கோட்டிங் மேக்கப்லாம் உங்களுக்கு சுத்தமா செட் ஆகவே இல்லை. அப்புறம் இந்த கல்யாணம்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லா மேக்கப்பை போட்டு அப்படியே உங்களை பொம்மை மாதிரி ஆக்கி உட்கார வச்சிருவாங்க. அதனால தான் சொல்றேன், கல்யாணத்துக்கு வரவங்கள வரவேற்கிற மாதிரி தான் நம்ம மூஞ்சி இருக்கணும், பயமுறுத்துற மாதிரி இருக்கக்கூடாது. ரவி, சும்மா எதுக்கு இவ்வளவு கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க.
சரி நாங்க கிளம்புறோம். ஓகே பை பை பை. பை நிலா. நிலா, நம்ம 2 பேரும் ஒரே ஆட்டோல போயிடுவோம். உன்னை டிராப் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போறேன். வேண்டாம், நீ போ. ஏய், ஒரே ஏரியாக்கு தானே போறோம், அப்புறம் என்ன? வரல, ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போல. நீ என்ன தப்பு பண்ணன்னு முதல்ல சொல்லு. கவிதா வீட்டுக்கு போயிருந்தோம் இல்லையா, அவங்க பொண்ணு பிரியாவை